எல்லாத்துக்கும் வணக்கம். சொல்லுங்கள் சார். சார், கோவை மாநகரத்தில் இப்போ பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு திருப்பிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் வந்து ரொம்ப மன வலியை உண்டாக்கிடுச்சு. அந்த பையனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி தூக்கி போட்டானுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். வேற யாரோ கூட அந்த 3 பேரை பிடிச்சி செட் பண்ணி கொடுத்து இந்த கேஸை முடிக்கிறதுக்கு என்ன வழியை கூட அவங்க பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த தேர்தல் வரப்போ, ஏன்னா இத்தனை காலகட்டமாக எந்த ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடந்து உடனே பிடிச்சி சரித்திரத்தே இல்லை. பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும். அது இந்த டிஎம்கே பீரியடில் சுத்தரம் கிடையாது. அடிச்சு சொல்கிறேன், சுத்தரம் கிடையாது. மட்டும் கரூர் சம்பவத்துக்கு தப்பு தப்பாக பேசுனீங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் என்ன நடக்குதான்? மக்கள் நீ பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பெண்களுக்கு எங்கே சுதந்திரமாக போக முடியுதா? செயினாக இருக்கிறது, பாலியல் வன்கொடுமை, திருட்டு, கொள்ளை எல்லாம் இவங்க பீரியட் ஆட்சி டிஎம்கே தான் நடக்குது. இதெல்லாம் இப்போ அண்ணனை மட்டும் இவ்வளோ சாக்கு சொன்னாங்களே, எவ்வளோ பேருங்க கேள்வி கேட்டானுங்க. இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம தாவேக்கா தொண்டர்கள்லாம் போய் இப்போ நின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தீர்வு கிடைக்காம நம்ம ஆளு வரமாட்டாங்க. அப்படிதான் நம்ம விஜய் தொண்டர்கள் எல்லாருமே அப்படிதாங்க சொல்லி 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 கொடுத்து வளர்த்தது சும்மா இல்லைங்க. கூடிய சீக்கிரம் அந்த 3 குற்றவாளியும் தெரிஞ்சு கடுமையான தண்டனை கோர்ட்டு கொடுத்து இனிமே எந்த பொண்ணுங்க மேலேயே எவனும் கை வைக்கக்கூடாது. அந்த 3 பேரையும் கூண்டுலேத்து நிற்க வச்சு ஒரு வழி பண்ணணுங்க. நான் ஏன் இவ்வளோ ஆதங்கத்தில் பேசுறேன்னா, எல்லாத்துக்கும் நம்மளும் நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. டிஎம்கே ஆட்சி ஒழிஞ்சு தாவேக்கா ஆட்சி ஜெயிச்சாதாங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். பெண் உரிமை எல்லாத்துக்கும் 100% உறுதியாக கிடைக்குங்க. எங்கே போனாலும் நடந்தாலும் நைட்டு 1 மணி நேரத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் சேஃப்டி டிவிகே கட்சி தாங்க. 2026 நம்ம அண்ணன் விஜய ஜெயிக்க வச்சு பாருங்க. மாற்றம் கண்டிப்பாக நடக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. அது நடக்கலைன்னா பாருங்க. நன்றி, வணக்கம்.